மகரம், இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உங்களின் நெடுநாள் பிரச்சனை தீரப்போகுது. அதாவது எவ்வளவு தூரம் வேலை தேடி போனாலும் வேலை கிடைக்காத ஒரு நிலை இனி உங்களுக்கு இல்லை. நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த வேலையால் கிடைக்கக்கூடிய பணத்தால் நீங்க மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். கடன் பிரச்சனை கடந்த ஆண்டுல உங்களை கழுத்தை நெரித்திருக்கும். அந்த நிலை மாறப்போகுது. தகரமாய் இருந்த மகரம் தங்கமாய் ஜொலிக்க போகுது. இனி எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களின் வாழ்வில் வரவே வராது. காரணம் என்னன்னா, சனி பகவான் 3ல் வருகிறார். அப்ப மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய தடைகளை அவரே விலக்க போறாரு. அதன் மூலமாக மகரம் முன்னோக்கி தனது வாழ்க்கையில் நகரப்போகுது. சொந்தமா வீடு கூட இல்ல, வாடகை வீட்டில் தானே நீங்கெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக உங்களுக்கென்று கால் நிலமாவது இந்த ஆண்டில் உங்களால் வாங்க முடியும். அதில் சிறப்பாக சந்தோஷமாக மகரத்தால் பூமி பூஜையை போட முடியும். சந்தோஷமா இருங்க. ஏளனமாய் பேசியவர்கள் முன்னிலையில் நீங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலம்தான் இது. இனி எந்த விதமான மனக்குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. இவ்வுலகில் எந்த திசைக்கு நீங்க சென்றாலும் இதுவரைக்குமே உங்களுக்கு நடந்தது ஏமாற்றங்களும் துரோகங்களும் மட்டுமே தான். இனி 8 திசையும் உங்களுக்கான திசை. உங்களுக்கு இது நாள் வரைக்குமே இருந்த தடைகள் விலகப் போகுது. ஆகையால் நீங்க என்ன விஷயத்தை முடிவு பண்ணி எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலுமே அந்த விஷயம் நிச்சயமாக கைகூடும். உங்க மனதிற்கு பிடித்த தொழிலை ஆரம்பிங்க. அதில் மிகப்பெரிய அளவில் உங்களால் வளர முடியும். மகரத்துக்கு எதிரியாய் இருந்ததே நண்பர்களும் சொந்தங்களும் தான். அந்த எதிரிகள் இனி உங்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லை. அவர்கள் உங்களை விட்டு வெகு தூரம், அதாவது நீங்களே நினைத்தால் கூட அவர்களிடம் மறுபடியும் உங்களால் சேர முடியாது. அந்த அளவுக்கு உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. சனி பகவான் அப்பேற்பட்ட ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவார். அதுலேயும் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் கண்ணிலிருந்து இனி கண்ணீரே வராது. ஏன்னா இது நாள் வரைக்குமே நீங்க அழாத நாட்களே கிடையாது. உங்கள் கண்ணிலிருந்து இந்த மண்ணில் விழுந்த கண்ணீர் அத்தனையும் காட்டாராய் மாறி அந்த தெய்வத்தின் பாதங்களை தொட்டுவிட்டன. இனி உங்களுக்கான கதவுகள் திறந்தாச்சு. சந்தோஷமா நீங்க செய்யக்கூடிய வேலையை மன நிறைவோடு செய்யலாம். தயக்கமே இல்லாம சந்தோஷமா செய்யலாம். இனி தடையே இல்லை. நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிச்சயமாக உங்களாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வேணும். ஏன்னா பிறர் ஜெயிக்கும் பொழுது மகரம் ஏன் ஜெயிக்காது? பிறர் அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்யும் பொழுது மகரத்தால் ஏன் செய்ய முடியாது? என்ன தடுக்கின்றது? அவை அத்தனையும் நீங்க இந்த ஆண்டில் கண்டுபிடித்து அத்தனை தடைகளையும் தாண்டி நிச்சயமாக மகரத்தால் வாழ்க்கையில் வெற்றியை சூட முடியும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது நீங்க இது நாள் வரைக்குமே தடுக்கி விழுந்துட்டீங்க. உங்களை தூக்கி விட ஆளே இல்லை. அந்த தெய்வமே இறங்கி வந்தாச்சு. மகரம் இனி எடுக்கக்கூடிய முடிவுகளில் தோற்காது. காரணம் என்னன்னா, அனுக்ஷணமும் நீங்க நம்பக்கூடிய அந்த தெய்வம் உங்க கூடவே இருக்க போகுது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை மிகப்பெரிய அளவில் மகரம் இந்த ஆண்டுல சம்பாதிக்க போகுது. திருவோணம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் நிச்சயமாக நடக்கும். காரணமே இல்லாம பல வரன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அதாவது வீடு தேடி வந்து எல்லா விஷயத்தையும் பேசி திருமண பேச்சுகள் 90% முடிந்திருக்கும். இறுதி நேரத்தில் எங்களுக்கு இதில் சம்மதம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவை அவங்க சொல்லுவாங்க. இனி அந்த நிலை மகரத்துக்கு நடக்கவே நடக்காது. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருமணம் நடக்கும். அந்த வாழ்க்கை துணையே உங்களை கையை பிடித்து உங்களின் வாழ்க்கையில் வழி நடத்துபவர், வாழ்க்கை துணை வழித்துணையாக மாறப்போகிறார். திருமண வாழ்க்கையில் மகரம் சந்தோஷமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களின் திருமண வாழ்க்கையில் இருந்த கஷ்டமான கசப்பான விஷயங்கள் உங்களின் இல்லத்தை விட்டு
வெளியேற போகுது. திருவோணம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்ததுமே பிரச்சனையா தான் இருக்கும் இத்தனை நாள். இனி அந்த நிலை இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா, உங்களை பின் தொடர்ந்து கொண்டிருந்த இருள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. சனி பகவான் எதை ஏற்படுத்தினாரோ அதை அவரே விலக்கப் போகிறார். எந்த கஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த கஷ்டத்தை அவரே உங்களின் வாழ்க்கையில் இருந்து வேரோடு பிடுங்கி போட போகிறார். அப்படி இருக்கும் பொழுது மகரம் இனி தங்கமாய் ஜொலிக்கும். தகரமாக மண்ணோடு மண்ணாக புதைந்த மகரம் இனி மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும். எவராலும் உங்களின் வெற்றியை தடுக்கவே முடியாது. சந்தோஷமா இருங்க. அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய உங்களின் ஆசைகள் நிறைவேற போகுது. மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை சுமந்து கொண்டு அதற்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு கலங்கி போயிருக்கிறீங்க இல்லையா, அந்த காரியத்திற்கு உங்களுக்கு துணையாக வந்து நிற்கக்கூடியது உங்களின் குலதெய்வம். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் மிக பெரிய அளவில் அவிட்டம் வாழ்க்கையில் வளரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த வேலையை நோக்கி கடல் கடந்து உங்களால் இந்த காலகட்டத்தில் செல்ல முடியும். கடல் கடந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய அவிட்டம் தன்னுடைய தாய் மண்ணை தேடி வந்தே தீரும். அந்த அளவுக்கு உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், ஆசைகள் பூர்த்தியாகும். மிகப்பெரிய அளவில் இனி மகரத்துடைய கண்ணிலிருந்து இந்த மண்ணில் கண்ணீர் விழவே விழாது. கடந்த காலத்தில் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் நீங்கள் சறுக்கி விழுந்திருப்பீங்க. ஜான் ஏறுனா முழம் சறுக்கி இருக்கும். இனி அந்த நிலை இல்லை. ஏன்னா உங்கள் கூடவே இருந்து நீங்கள் மேலே உயரும் பொழுது காலை பிடித்து கீழே இழுத்தவர்கள் எண்ணற்ற உங்களின் வாழ்க்கையில். அவர்கள் அத்தனை பேரும் உங்களின் வாழ்க்கையை விட்டு மிகப்பெரிய ஒரு தூரத்தை சென்று அடைய போகிறார்கள். நீங்களே நினைத்தாலும் அவர்களிடம் உங்களால் நட்பு பாராட்ட முடியாது. உங்களின் வாழ்க்கை இது நாள் வரைக்குமே பாலைவனமாக இருந்திருக்கலாம். பாலைவனமாக இருந்த மகரத்தின் வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலை வனமாக ஆக போகுது. சந்தோஷமா இருங்க. இது நாள் வரைக்குமே உங்களை நினைத்து வருந்திய உங்களின் குடும்பம் உங்களின் நிலையை பார்த்து இனி மிகப்பெரிய அளவில் மன நிறைவு அடையும். மிகப்பெரிய அளவில் பெருமூச்சு விடும். அப்பாடா, இனி நமக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லை, நமக்கு எந்த விதமான கடனும் இல்லை. ஆமாம், அந்த அளவுக்கு உங்களின் கடன் தீரப்போகுது. இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து மகரம் கடனிலிருந்து நிச்சயமாக வெளிவரும். தடைப்பட்ட விஷயங்கள் உங்களின் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக நடந்தே தீரும். சரீர ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும். முதுகு எலும்பில் சில வலிகள் உங்களுக்கு ஏற்படலாம். காரணம் என்னன்னா, தொலைதூர பயணத்தை நீங்க மேற்கொள்ள போறீங்க. அதனால் உங்களுக்கு முதுகில் சில வலிகள் ஏற்படலாம். அவை அத்தனையுமே தற்காலிகமானதே. தற்காலிகமான வலிகளையும் கஷ்டங்களையும் நினைத்து இனி ஒருபோதும் மகரம் தனது வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது. மிகப்பெரிய அளவில் நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீர்கள். ஜெயிக்க பிறந்த ராசி மகரம். தோல்விகள் அத்தனையுமே தற்காலிகமானதே. நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நன்றி.